ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய முருங்கை மரம். விதை மூலம் நான் வளர்த்த முருங்கை மரம் கிட்டத்தட்ட 4 வருடமாக மாடி தோட்டத்தில் பராமரித்து வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கே எனக்கு நிறைய காய்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மாசி மாதம் அது தானாகவே காய்க்குங்க. சொல்லி வச்ச மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு தடவை வைக்கிற காய்கள் தான். ஒரு தடவை காய்கள் வைக்கும்போது ஒரு 10 காய்கள் 11 காய்கள் அந்த மாதிரி பல்காக வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது காய்க்கலைங்க. வருட இறுதியில் பூக்கள் வைக்குது. ஆனால் 1 2 காய்கள் தான் வருட இறுதியில் கிடைக்குது எனக்கு. இந்த மாதிரி தான் இந்த விதை மூலம் நம்ம வளர்க்குற இந்த முருங்கை மரம் இருக்கும். ஒரு வருடம் எனக்கு இது காய்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டி பெருங்காயம், சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற கட்டி பெருங்காயம் ஒரு சுண்டைக்காய் சைஸ் எடுத்து உங்கள் மரம் இருக்க மண்ணில் கிளறிட்டு வேர் பகுதியில் புதைச்சி வைங்க. அப்போ பூக்கள் கொட்டாது, காய்கள் சூப்பராக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 2 காய்கள், நல்ல நீளமான காய்கள், சமையலுக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.